ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு சோனி தமிழ்ல ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வெளியான பாடி டபுள் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் சோனி தமிழ்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. பிரைன் டி பால்மா டைரக்ஷன்ல கிரேக் வேசன், டெபோரா ஷெல்டன், மெலனி கிரிஃபித் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1:47 minutes இருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஜேக் ஸ்கல்லி ஒரு ஸ்ட்ரகிளிங் ஆக்டரா இருக்காரு. படத்துடைய ஆரம்பத்துல ஜேக் பாத்தீங்கன்னா தன்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் தன்னை சீட் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. சோ அவங்களை பிரேக்கப் பண்ணிட்டு நண்பர் ஒருத்தர் கொடுத்த ஒரு இடத்துல தங்குறாரு. அந்த வீட்டுல ஒரு டெலஸ்கோப் இருக்கு. அந்த டெலஸ்கோப் வழியா குளோரியா அப்படிங்கிற பொண்ணை ஜேக் வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் பாத்தீங்கன்னா அவங்களை அபியூஸ் பண்றத அவர் பாக்குறாரு. இதுக்கப்புறமா குளோரியாவை பின்தொடர ஆரம்பிக்கிற ஹீரோக்கு தெரிய வந்த மர்மமான உண்மைகள் என்ன, ஹீரோ இதனால எப்படி ஒரு ஹாலிவுட்டுடைய மர்ம வலையில மாற்றுறாரு. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தலாம். ஆல்ஃபிரட் ஹிச்காக் கூடிய ரியர் விண்டோ அப்படிங்கிற படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படமும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். கிரேக் வாசன், டெபோரா ஷெல்டன் இவங்க ரெண்டு பேரும் ஸ்டார் ஆஃப் தி ஷோ அப்படின்னே சொல்லலாம். அவங்களோட சாமன் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த படத்தை ஹோல்ட் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்குமே ஒரு மிஸ்ட்ரி எலிமெண்ட்டை ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. இந்த படம் முழுக்கவே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்துல அந்த காலகட்டத்தில் இருந்த நிறைய படங்களை ஒரு சட்டையர் காமெடி மாதிரி ஸ்பூஃப் மாதிரி வந்து கலாச்சிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பார்க்கறதுக்கு. 1940s ஒரு மைல்டான ஒரு டோன்ல வந்து படம் வந்து பில்ட் ஆகி போயிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு டோன்ல தான் இந்த படமே இருக்கும். இந்த படத்துடைய டைரக்டர் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கேரி, அப்சஷன், ட்ரெஸ்ட் டு கில் மாதிரியான படங்களை எடுத்திருப்பாரு. அந்த படங்களோட வரிசையில இந்த படமும் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹீரோக்கு கிளாஸ்ட்ரோபோபியா இருக்கும். அதாவது லிஃப்ட் மாதிரி க்ளோஸ்ட் ஸ்பேஸ் இருக்கிற இடங்கள்ல அவரால் வந்து சர்வே பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷனை ஒரு த்ரில் எலிமெண்டா இந்த படத்துல நிறைய சீக்வன்ஸ்ல வச்சிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பேசிங் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஒரு நல்ல கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்டோட நகரும். அதனாலே பாத்தீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆச்சு. ஹீரோ எப்படியாவது இதுல இருந்து வெளியே வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கும் இந்த படமே. 1984 வந்த சிறந்த படங்கள்ல இந்த படமும் ஒன்று. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல ஸ்ட்ராங் ஆர்டர் கனெக்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. பாடி டபுள் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7 out of 10.